ஒவ்வொரு தடவை இருமும் போதும் சரி தும்மும் போதும் சரி யூரின் லீக் ஆகிட்டே இருக்கா, அப்போது இந்த பதிவை முழுசாக பாருங்கள். இந்த யூரின் லீக் வந்து ரெகுலராக இருக்குது, கண்ட்ரோலே பண்ண முடியல, ஃப்ரீக்வன்சி ஆஃப் த யூரினேஷன் அடிக்கடி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கம்மியாக ரொம்ப அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சீக்கிரமாக யூரின் வந்து முட்டிட்டு வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா இது என்ன காரணமாக இருக்கும்? இது ஏதாவது பிரச்சனை உள்ள ஆர்கன் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கக்கூடுமா? ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? இது என்ன ட்ரீட்மெண்ட்னால் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தால் சிறப்பாக இருக்கும்? எல்லாமே இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் நிறைய பதிவில் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு சிம்டமும் ஒரு வியாதியோட அறிகுறி அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் சொல்கிற வகையில் இந்த யூரின் லீக், அதாவது இருமனா தும்மனா யூரின் லீக் ஆகிறதும் ஒரு உள்ளுறுப்பு சார்ந்த பிரச்சனை தாங்க. இந்த சிம்டமையும் நீங்கள் அப்படி தான் கன்சிடர் பண்ணிக்கணும். எந்த உறுப்பு சார்ந்த உங்களோட சிறுநீர் பை, அதாவது அப்சல்யூட்டாக டைரெக்டாக அதுதான் உங்களுக்கு சொல்ல வருது. அதாவது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும், உங்களோட யூரினரி பிளாடருக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அந்த ஸ்ட்ரென்த் வந்து வித் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீர், அதாவது யூரினை வந்து கொஞ்சம் கொள்கிற அளவுக்கு, அதாவது யூரின் பேக் ஃபுல்லாகிற வரைக்கும் நமக்கு அந்த யூரின் அர்ஜ் வரக்கூடாது. ஒன்ஸ் வந்து அந்த யூரின் பேக் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த அர்ஜ் வரணும். அது வரைக்கும் அந்த யூரினை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கணும், அந்த யூரினரி பிளாடருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அது வீக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதுக்கு இருக்காது. அப்போது இருமனாலோ தும்முனாலோ யூரின் லீக் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனோ அல்லது ஃப்ரீக்வன்சி அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனோ எழும். அது மட்டும் இல்லைங்க, இன் சம் கண்டிஷன்ஸ் யூரின் முழுசாக வெளியே வராமல் பாதி தங்கிடுற மாதிரி, கம்மியாக போகிற மாதிரியோ தங்கி போகிற மாதிரியோ ஒரு சுச்சுவேஷன் எழும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை வந்து உங்களோட யூரினரி பிளாடர் வீக்காக இருக்குது, நான் வீக்காக இருக்கேன்னு தன்னைத்தானே உங்களுக்கு சொல்ல விரும்புது. திஸ் இஸ் வாட் இஸ் அன் இண்டிகேஷன். ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை வந்து இதுக்கு ப்ராப்பராக எடுக்கலை அப்படின்னு சொன்னால், பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை கண்டிப்பான முறையில் இப்போவே இருக்கும் அல்லது வரும். ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அல்லது வரும். தயவு செய்து இதுக்கான சிகிச்சையை இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெரிய பிரச்சனைகளோ அல்லது உறுப்பு பாதிக்கிற அளவுக்கோ அதை நெக்லெக்ஷனில் வைக்க வேண்டாம். ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அக்குபஞ்சர் சிறந்த தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.